எம்ஜிஆர் மலையாளியா அப்படின்ட்டாங்க. எம்ஜிஆர் மலையாளி அப்போ கர்நாடக தமிழர் இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு நல்ல டைரக்டர் கூடியா அப்படின்னு போய் கேட்டேன். ஆமாம், இதாவது எவனும் செஞ்சுருக்க மாட்டான். இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு இதில் இருக்குது, அங்கே இருக்கலாம் சங்கீதா இருப்பாங்க அப்படி அப்படின்னு. கிடையாது. அந்த படத்துக்கு நியாயப்படி சங்கிகள் வந்து கொண்டாடணும் இல்லை, அப்படி ஒருத்தர் மாதிரி கொண்டாடலையே. அவங்க வந்து தான் கல்வி புத்தாங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ அவங்க இது யாருமே அங்கேருந்து வரும்போது அப்போ அவங்க கல்வியோட வரல. ஏன் உதாரணம் வரலன்னா அவங்க வந்துருந்து அவங்க தாய்மொழி இங்கே வந்து இங்கேயே எழுதப்பட்டிருக்குமா இருக்காங்க. இங்கே எழுதியிருக்காங்களா யாராவது? நாங்கள் தொழில் நிற்கிறேன், நாம் தமிழர் சார்பாக நிற்கிறேன். அப்போ நாங்கள் போய் வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம கூட உரையாடுறதுக்காக இயக்குனரும் தயாரிப்பாளருமான கூடுதலாக நடிகருமான அண்ணன் இசக்கி கார்வண்ணன் வந்திருக்கிறார். வணக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறேன். இசக்கி கார்வண்ணன் அப்படிங்கிற பேர் நீ அந்த ஒரு படம் எடுத்தீங்க, தமிழ் குடிமகன் அப்படிங்கிற ஒரு படம். எப்படி நீங்கள் இயக்குனர் ஆனீங்க? என்ன உங்களுடைய பின்புலம்? சினிமாக்குன்னே வந்தீங்களா இல்லை வேறு பல தொழில்களில் பாஞ்சு எடுத்துகிட்டு? இல்லை, நான் சினிமாக்குன்னு வந்தேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு சினிமா ஆசை எப்படியே வந்துடுச்சு. அதாவது 10ஆம் கிளாஸ் படிக்கும்போதே அந்த எண்ணம் வந்துடுச்சு. உங்களுக்கு அது இதில் இருந்து உங்கள் பேரில் இருந்தே கூட கேட்கணும். ஏன்னா இசக்கி கார்வண்ணன் அப்படிங்கிற பேர், ஆனால் இசக்கி வந்து எனக்கே குலதெய்வம் தான் இசக்கி. அப்படியா? இசக்கி அம்மன். அது எங்கள் அப்பா பேர் வந்து இசக்கி முத்து. அதனால் நான் இப்போ என் பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார்வண்ணன் இருக்குன்னா சரி, வெறும் கார்வண்ணன் அப்பா பேர் வேணும்னால இசக்கி கார்வண்ணன். ஓ சரி சரி. எந்த ஊர் நீங்கள்? எனக்கு திருநெல்வேலி மாவட்டம். அது எப்படின்னா நாங்கள் வந்து திருநெல்வேலி மாவட்டம் சொல்ல முடியாது, கன்னியாகுமரி மாவட்டம் சொல்ல முடியாது. ஏன்னா எங்கள் ஊரில் இப்போ எங்கள் வீடு இங்கே இருக்குன்னா எங்கள் தோட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கும். அப்புறம் எங்கள் ஊர்லேயே ஒரு 20 வீடு இருக்குன்னா அடுத்த ஒரு 20 வீடு திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கும். பார்டரில் மாட்டி வேறு பேர். ஆமாம், அந்த சென்டரில் திருநெல்வேலி கிடக்கும் இடமும் இருக்கும், கன்னியாகுமரி மாவட்டத்து இடமும் இருக்கும். அப்படி ஒரு இதில் அந்த மாதிரி எங்கள் ஊர். அப்போ நாங்கள் அங்கேருந்து எங்கள் ஊர்லேருந்து எப்பவும் பார்த்திங்கன்னா நாங்கள் எப்போவுமே சென்னைக்கு வர மாட்டோம், நேராக பாம்பே தான் போவோம். எங்களுக்கு வந்து ஊர்லேருந்து தென் மாவட்டத்தில் இருக்கவங்க எல்லாம் மும்பைக்கு தான். ஆமாம், ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 90 பேர் ஊர்லேருந்து போனாங்கன்னா அந்த நேரம் நிறைய பேர் இருக்காங்க. எல்லாருமே மும்பைக்கு தான் போவாங்க. இப்போ எங்கள் தாத்தாவே மும்பையில் தான் இருந்திருக்காரு. எங்கள் அம்மா அங்கேயே பிறந்திருக்காங்க. ஆனாலும் மாதிரி எங்கள் அம்மா மாதிரி கல்யாணம் எங்கே நிற்பாங்க, நம்ம ஊரில் தான் ஊரில் வச்சு கொடுப்பாங்க. அப்போ நான் மாதிரி நானும் அதே மாதிரி இந்த மாதிரி சினிமா அப்போவுமே அது என்னன்னு தெரியல, இயற்கையாகவே வந்துடுச்சு. தமிழர் சிந்தனை அப்படின்னு ஒரு இது வரும்போது. மும்பையில் இருந்தீங்களா? ஆமாம், நான் மும்பையில் இங்கே இருக்கும்போது ஊரில் இருக்கும்போது நான் இப்போ பிறந்த வளர்ந்ததில்ல ஊரில் தானே. 10ஆம் கிளாஸ் வடக்கு குளத்தில் தான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் பாம்பே போகிறேன். 10ஆம் கிளாஸ் வரை படிச்சுட்டு ஊரில் வடக்கு பார்த்தா அந்த அரசியல் அப்போவே அரசியல் வந்துடுச்சு. அங்கே போய் காங்கிரஸுக்கு எதிராக திமுக ஆதரவாக அங்கே கொடியை பிடிச்சிட்டு எல்லாத்தையும் திராவிட ஆதரவு. நான் அப்போ திராவிடனே தெரியாது, தமிழர்னு என்ன. நாங்கள் எங்கள் ஊரில் என்ன எனக்கு பதியப்பட்டுட்டா எம்ஜிஆர் மலையாளியா அப்படின்ட்டாங்க. எம்ஜிஆர் மலையாளி அப்போ கர்நாடக தமிழர் அப்படித்தானே இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க இவன் இப்போ என்னாருன்னு, அப்போ நீங்கள் யாராக இருப்பீங்க? அப்போ நான் அப்போவே ஒரு எனக்கு என்னன்னு தெரியல, அது இயற்கை அப்படி வந்ததுனால அப்போ நான் ரொம்ப அவமானமாக இருக்கேன், நமக்கு ஒரு தமிழ் ஆளலையே அப்படின்னு கருணாநிதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க கலைஞர் அவர் கொடியை காங்கிரஸ் கொடிக்கு மேலே ஒரு அடிக்கு மேலே ஏற்றுவேன். அப்போ சின்ன வயசில் எல்லோரும் பசங்களும் கூப்பிட்டு போயிட்டு அப்படி ஒரு அறியாமையிலும் என்னைய மாதிரி தான் நிறைய வந்துருப்பான். இப்பவும் இருக்கிறான். வந்து அப்படி பாம்பே போயிட்டோம். பாம்பே போன பிறகு நிறைய வாசிக்கிற பழக்கம் அங்கே போய் தான் எனக்கு அதிகமாகிடுச்சு. என்னென்னா அந்த பத்திரிகைகள் படிக்கிறது, இங்கேருந்து 3 நாள் கழிச்சு தான் பத்திரிக்கை வருவாங்க. ஏன்னா அப்போ வந்து அந்த மெயிலில் வரும், உங்களுக்கு தெரிஞ்சு. இது நீங்கள் சொல்கிறது 90களில் சொல்கிறீங்க? ஆமாம், நான் வந்து 87. ஆமாம், அப்போ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் 3 நாள் கழிச்சு வரோம். அதை வாங்கி வரி விளம்பரம் கூட விடாமல் படிக்கிறது, வீடனை படிக்கிறது, குமுதம் படிக்கிறது. ஏன்னா நம்ம ஊருக்காரங்க தான் போயிட்டு அந்த புத்தகம், எங்கள் ஊருக்காரங்க தான் அதிகமாக அந்த புத்தகங்கள் அந்த பேப்பர் வீடுகளுக்கு கடைகளுக்கு போடுறது அவங்க தான், வீடுகளோட கடைகளுக்கு. ஏன்னா அந்த எங்கள் ஊருக்காரங்க தான் அந்த திரைத்தந்தி ஏஜெண்டாக இருந்தார். அவர் பேர் தந்தி ஏஜென்ட் தான், தந்திக்காரன் சொன்னால் தான் இன்றைக்கி தெரியும் எங்கள் ஊரில். அவர் தான் அவர் கதையே பெரிய கதை. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து தந்தி ஏஜெண்டாக இருக்கும்போது தமிழ்நாட்டை விட அதிகமாக அங்கே விற்குது. ஏன்னா அங்கே எல்லாருமே மொத்த பேருக்கு ஒரே வாய்ப்பு அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ அதை படிக்கும்போது உடனே இவர் அப்போ ஆயத்தினார் இருக்கார்.
அவர் என்னடா இப்படி எடுத்துகிட்டு இருக்கு, அவனை கூப்பிட்டு வாங்கப்பா, அவனுக்கு ஒரு பாராட்டு விழா எடுக்கணும் ஃபோன் பண்ணியிருக்காரு. அவர் அப்பவுமே ஒரு பெரிய கம்யூனிஸ்ட், சோப்பு துண்டு இல்லாமல் இருக்க மாட்டார், பட்டாப்பட்டி ட்ரௌசர் இருந்தாலும் எப்பவும் துண்டு கிடக்கும். அப்போ அவர் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்கனால இப்போ அதுக்கப்புறம் அவர் எல்லாருமே இந்த பேப்பர் படம் கூப்பிட்டு போகிறாங்க. தினத்தந்திக்கு அப்புறம் தினகரன், தினகரனுக்கு தினமலர் எல்லாமே இப்போ எங்கள் ஊருக்கு சார்ந்தவங்களே போடுவாங்க. அப்போ நான் இப்போ அந்த ஊருக்காரங்க அவங்கெல்லாம் போனோம்னா அங்கே எல்லார் வீட்லையும் இந்த புக்கம் பேப்பர் எல்லாமே இருக்கும். நமக்கு புக்கு படிக்கிறது பிடிக்கும், எல்லாம் பிடிச்சி ஒரு இதை விட மாட்டேன், அவ்வளோ வாசிக்கும் போது அப்போ இப்போ உங்களுக்கு தெரியும் வாசிக்கிற பழக்கம் இருக்கவே சும்மா இருக்க முடியாது. ஆமாம், அது யார்கிட்ட போய் 4 பேர்ட்ட வளர்னா தான் அவனுக்கு திருப்தி வரும். அப்படி பேசி வரும்போது அப்புறம் ஒரு கடத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கதை எழுதுறேன். 17 வயசில் அப்போவுமே அங்கே மராத்தி முரசு வந்துக்கிட்டு தான். ஆமாம், மராத்தி முரசு வந்துட்டு இருந்தது. அதை இதுதான் அதே வித்துது. ஆமாம், மராத்தி முரசு வந்துட்டு இருந்தது. ஆனால் ஊர் செய்திகளை படிக்கிறதுக்கு நம்ம இது நானே மராத்தி முரசு பேப்பர்லாம் வந்து கடைகளுக்கு போட்டிருக்கேன். எனக்கு அந்த அவங்களுக்கு ஊரும் வடக்கும் வந்தான். இந்த மராத்தி முரசு மணி இருக்கார் இல்லையா ஓனரு, அவங்க ஊர் வடக்குங்கள தான். ஏன்னா அவங்க தான் 2 அதே மாதிரி போல்டு இந்தியான்னு ஒரு பத்திரிகை வந்தது. அவர் அந்த வெளியூர் பக்கத்தில் தான் அவருக்கு ஊர். அப்போ இந்த பத்திரிகையில் இருக்கிறேன் ஃபுல்லாக வாசிச்சு அதுக்கப்புறம் நான் கதை எழுதுறேன். மராத்தி முரசு பத்திரிகையில் கல்பனாவின் கடைசி நாளுக்குன்னு ஒரு கதை எழுதுறேன். பேப்பரில் வந்துடுச்சு. அப்படியே சந்தோஷம் தாங்க முடியல. அதான் அந்த பாம்பேயில் அந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, அது அந்த ட்ரெயினில் போய்ட்டு இருக்கும்போது அதை பார்த்தேன். சண்டேயில் சனிக்கிழமை இதில் போட்டிருக்கேன், நாளே நெஞ்சை உருக்கும் கதை, இந்த மாதிரி கல்பனாவின் கடைசி நாட்கள் படிக்க தவறாதீர்கள் தான். இப்பவுமே எனக்கு அந்த உணர்வு இருக்குது. 1/2 அடி மேலே, முதல்ல பேர் அச்சில பார்க்கறது சந்தோஷம். ஒரு 1/2 அடி அப்படின்னு மேலே நிற்கிறேன். என்ன பண்ணுறது யாருக்கும் தெரியல. இந்தியாரங்க கள்ளிக்காட்டு இதிகாசம் எழுதிய மாதிரி நான் முள்ளண்டு ஸ்டேஷன் போயிட்டு இருக்கேன். மாண்டபுலேருந்து முள்ளண்டு போயிட்டு இருக்கும்போது அந்த படிக்கிறேன். ஐயோ இது யார்கிட்ட சொல்லணும்னு தெரியல. ஏன்னா என்ன சுற்றி இருக்கிற இந்திக்காரன் யார்கிட்ட சொல்கிறது. அங்கே போய் பாரு ஒரு குஜராத்தி கடையில் பார்த்தேன், இந்த இது டெய்லர் கடை. அவர்கிட்ட போய் சொன்னேன், ஓ அப்படியா அப்படின்ட்டு அவர் கேட்டுட்டாரு. இது எப்படியா வீட்டில் இருந்து சொல்லணும். ஏன்னா நாங்கள் விக்குரியில் இருந்தனால அங்கே தமிழ்காரங்க குறைவாக இருப்பாங்க. அங்கே போய் எங்கள் வீட்டில் சொன்னேன்னா அப்படியாக்கும் பைசா எதுவும் தருவாங்களா. அதாவது அவங்க என்னென்னா வாழ்க்கைக்கு இது பயன்படுமா அப்படின்னு தான் அப்படி பார்த்தாங்க. ஐயோ இப்படி ஆகி போச்சுட்டு வரையும். அதுக்கப்புறம் மறுபடியும் நிறைய எழுதிட்டு சென்னைக்கு வந்துட்டேன். நீங்கள் அங்கே மும்பையில் என்ன வேலைகள் போனீங்க? 10 ஊரில் படிச்சுட்டு இந்த டெய்லர் வேலை பார்த்தேன். அங்கே போயிட்டு பேப்பர் போட்டேன். அப்புறம் மெக்கானிக் வேலைக்கு போனேன். ஏன்னா அப்போல்லாம் அவங்க வேலைக்கு ஆட்கள் பற்றாக்குறை தானே. ஏன்னா சொல்லுவாங்களே அந்த பாம்பேல பிழைக்க தெரியாத வேறு எங்கேயும் படிக்க வேண்டாமாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை வெட்டி கிடக்கும். ஒரு யதார்த்தமான மனிதர்கள் உள்ள ஊரில் பாம்பே. தென்பகுதி மக்களுக்கு வந்து மும்பை தான் வந்து சென்னை பக்கத்தில் தான் இருக்குது. சென்னை வர மாட்டாங்க. ஆனால் மும்பைக்கு அவ்வளோ தூரம் 3 நாள் பயணம் செஞ்சு மும்பை போய் அதுக்கு வருங்க நேரே. அப்போ டைரெக்டாக நேரடி ட்ரெயின் எக்மூர்லேருந்து ஒரு நாள் இருக்கணும். அதுக்கப்புறமா எனக்கு ட்ரெயின் பிடிச்சி அங்கே போனோம். அதனால அவங்களுக்கு அது ஒரு பாம்பே. இன்றைக்கி வந்து அங்கேயே அவங்க பாம்பேக்காரங்க மாதிரி ஆகிட்டாங்க, செட்டில் ஆகிட்டாங்க. நிறைய பேர் அங்கே கல்யாணம் முடிச்சு அப்படியே எல்லாம் ஆகிட்டாங்க. கொஞ்ச நாள் எத்தனை வருஷம் இருந்தீங்க மும்பை? நான் ஒரு 4 வருஷம் இருந்தேன். ஆமாம். அப்புறம் மாதிரி அந்த சினிமாவுக்கு தாண்டி அப்போ அம்மா அப்பா அங்கே இருந்தாங்களா மும்பையில்? இல்லை எங்கள் சித்தப்பா தான் இருந்தார். வேறு அதுக்கப்புறம் சினிமா எடுக்கிறதுக்காண்டி சென்னைக்கு வரேன். சென்னைக்கு வந்தால் இல்லை நீங்கள் அதை முடிச்சுட்டு பத்திரிகைகள் எழுதணும், இந்த வாசிப்பெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப பழையபடி ஊருக்கு வர்றீங்களா? ஊருக்கு வரல, சென்னைக்கு தான் வரேன். சென்னைக்கு வரேன். ஏன்னா இன்னும் படம் தானே அடுத்த அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம கதை எழுதிட்டோம் கதை எழுதியாச்சு. சினிமாவுக்கு தான் போகணும். ஏன்னா எல்லார்ட்டையும் நான் வந்து ரைட்டர் ஆகணும்னு நான் சொல்ல மாட்டேன். நான் சினிமா டைரக்டர் ஆகணும்னு தான் சொல்லுவேன். அப்போ எல்லாரும் எனக்கு சிரிப்பாங்க. சிரிச்சா பரவாயில்ல, நான் அங்கே இங்கே இருப்பேன். டைரக்டர் சார் அது நமக்கு வேற கூடுதல் வேற. அது 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 எனக்கு கொஞ்சம் அவமானம் இருக்கு. ஏன்னா கிண்டல் பண்ணுறாங்க அவங்க. என்ன எப்பவும் சினிமான்ட்டு அலையிறானே அப்படின்ட்டு. அப்புறம் ஹிந்திக்காரங்க கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி ஹிந்திக்காரங்களாம் டைரக்டர் எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஊருக்கு போனால் ஊர்லேயும் இதே மாதிரி சொல்ல ஆரம்பிச்சாங்க. அதனால இன்னும் ஊருக்கு போகிறதுக்கே எனக்கு படம் எடுக்காமல் ஊருக்கு போகக்கூடாடா அப்படின்னு. இங்கே வந்தால் இங்கே வறுமைன்னா பெரிய வறுமை இங்கே வந்து. ஏன்னா அந்த நேரத்தில் ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் போகணுன்னா அங்கே யாருக்குள்ள 6-7 இருப்பான். கார் செட்டில் எங்கே கடைச்செட்டுலாம் படுத்துட்டு இருப்பான் அசிஸ்டன்ட் டைரக்டர். ரொம்ப கொடுமையான ஆளுங்க. இன்றைக்கி பெரிய பெரிய டேரக்டர் இருக்குது அத்தனை பேரும் நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படி தான் வந்திருப்பாங்க. தங்க இடம் இல்லாமல் சாப்பிட அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் வந்து இதாகிடுச்சுன்னா ஒரு இதாகிடுச்சு. மறுபடியும் என்ன பண்ணுறேன், பாம்பேக்கு போவேன். கொஞ்ச நாள் வேலை பார்ப்பேன், மறுபடியும் வருவேன். இப்படியே இருந்தது. இங்கேயும் வந்து மாதிரி பேப்பர் போட்டேன். எங்கே சென்னைக்கு வந்து பேப்பர் தொழில் தான் பண்ணேன்.
அப்புறம் மறுபடியும் இதாச்சு மறுபடியும் கொஞ்சம் ஒரு சில இந்த குளோபலைசேஷன் வந்து மாறிச்சு பார்த்தீங்களா, அதை பன்னாட்டு தொழிலெலாம் நமக்கு யார் வேணாலும் எங்கே தொழில் பண்ண அப்படிங்கிற ஒரு இது பண்ண ஒப்பந்தங்கள் போட்டாங்கல்ல, அப்போ நிறைய கம்பெனிகள்லாம் வருது. ஏன்னா மற்ற நேரத்தில் கம்பெனிகள் போகும்போது நம்ம தொழிலாளி போனால் நீங்கள் யார் வேணால் வேலை செய்யலாம். ஆனால் பிஸ்னஸ்க்காக போகும்போது அங்கே இருக்காது, முடியாது. இப்போ இந்த பன்னாட்டு கம்பெனிலாம் வந்தோடனே அப்போ அவனுக்கு தேவை திறமையான ஆளுக்கு தான் தேவை. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த கம்பெனியில் லாஜிஸ்டிக் கம்பெனி ஆரம்பிச்சு அந்த இதெல்லாம் வரும்போது நம்ம எப்படி இது அண்ணாமலை இந்த படைப்பா கதை மாதிரிலாம் சொல்றீங்க, பேப்பர் போட்டுக்கிட்டு இருந்தீங்க, அசிஸ்டன்ட் டைரக்டா சிக்கிச்சு. அப்போ லாஜிஸ்டிக் என்ன வண்டியை இது பண்ணி லாஜிஸ்டிக் போகிறோம். லாஜிஸ்டிக் ஆரம்பிச்சிடறோம். அதை ஆரம்பித்து அது இப்படி அது ஒரு பெரிய சவாலான ஒரு பெரிய இருக்குது. ஏன்னா அங்கே அந்த தொழிலில் எப்படி உங்களுக்கு பரிச்சயமானது? அது இப்போ எங்கள் அண்ணா இருந்தார், அவரும் நம்மளே மாதிரி பாம்பேயெல்லாம் போய்ட்டு இங்கே கஷ்டப்பட்டு இதெல்லாம் வந்து அவரும் இந்த தொழிலை அப்படி தான் ஆரம்பித்தார். அப்படியே ஆரம்பிக்கும் போது அந்த உங்களுக்கு தேவை அதிகமாக இருக்குது. முன்னாடி வந்தீங்கன்னா லாஜிஸ்டிக் டிவிஎஸ் விட்டால் ஒரு ஏபிடி ஒரு அப்படி தான் இருந்தது. அடுத்தால அவங்களுக்கு தேவைப்படுது. யாருக்கு தேவைப்படுது? அந்த பன்னாட்டு கம்பெனிலாம் தேவைப்படுது. பொருள்களை வந்து போது அப்போது அதில் நம்மளுடைய பார்வைப்படுது. பார்வைப்படும் போது நம்ம அதில் என்னென்னா இரவு பகல் பார்க்கலாம் வேலை செய்கிறோம். ஆனால் அவனுக்கு தேவை அப்போ அந்த கம்பெனிக்காரன் உங்கள்கிட்ட வேறு எந்த தகுதியும் நீ நீட்டாக அட்ரஸ் பண்ணி பண்ணியிருக்கணும், அந்த மாதிரி கோட்டு போட்டிருக்கணும், அப்படி எதுவும் நினைக்கல. அவன் வந்து நான் 100 பொருள் எனக்கு உற்பத்தி பண்ணுறேன்னா அந்த 100ஐயும் அவன் அந்த கடைக்காரன் விற்கிறதுக்கு நீ ஏற்பாடு பண்ணணும். நீ வேறு என்ன வேணால் பண்ணிக்க அப்படிங்கிற மாதிரி வந்த நேரம் அது. அப்போ நாங்கள் அந்த மாதிரி அப்போ நாங்கள் அதை சரி நைட் அண்ட் டே இருந்தாலும் பரவாயில்ல அந்த பொருளை கொண்டு கொண்டு கொடுத்துருவோம். நீ மற்ற கம்பெனிக்கார மறுநாள் கொண்டு அவன் பில் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த கம்பெனி பொருளை கொண்டு அங்கே வச்சுருவேன். நான் அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணி நாங்களே லோடு அந்த இறக்குவோம். அப்படிலாம் எங்கேருந்து வரும் பொருளெல்லாம் அங்கே ஃபரிதாபாத்லேருந்து வரும். அந்த டிவி ஃப்ரிட்ஜு அப்ளைன்சஸ் இந்த மாதிரி ஃபேக்ட்ரி அங்கே தான் இருந்தது. அப்போ தான் இந்த பூம் ஆகுது இந்த மார்க்கெட் தொலைக்காட்சி வந்து டிவி டிவி இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அதாவது நீங்கள் டிவி நின்று சொன்னது என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் அதாவது கோத்ரேஜில் பெரிய போஸ்ட்டில் இருந்தார். அதெல்லாம் நான் இப்படி தான் அறிமுகமாக இருந்தேன். அவர் டெல்லியில் வந்து படித்து வந்திருக்கார், கேரளாக்காரர் படித்து வளர்றாரு. அப்போ அவங்க அப்பா வந்து ஒரு சொத்தை விற்று கொடுக்குறாரு. அப்புறம் வந்து ஒரு அவர் சின்ன பைசா இருக்கும்போது 34,000 ரூபா 2 மகன் 14,000 கொடுத்துருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு பையன் மட்டும் அந்த ஒரு 14,000 ரூபாய்க்கு ஈசிஆரில் போய் ஒரு லேண்ட் வாங்கி போட்டார். இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த நேரத்தில் 14,000 ரூபா டிவி. ஆமாம், அவர் டிவி எங்கே வச்சுட்டாரு. ஒரு 30 வருஷம் கழிச்சு இந்த ஈசிஆர் இடம் இருக்குல்ல, அது 5 கோடி. இவர் டிவி மேலே வச்சிருக்காரு. தூக்கி உடைக்கதான் செய்யணும். இது அந்த மாதிரி காலகட்டம் சொல்கிறேன். ஏன்னா நம்மளை ஆசையை தூண்டுறது. இப்போ உங்களுக்கு தேவைக்கு வாங்குறது இல்லாமல் இவங்க இந்த பன்னாட்டு கம்பெனிலாம் வந்துடுற ஆசையை தூண்டிடுச்சு. இப்போ எல்லாரும் வீட்லேயும் இந்த ஃப்ரிட்ஜு உங்களுக்கு என்ன இருக்கும் வீட்டில்? பழைய சாதம், மாவு இதுதான் இருக்கும். இதெல்லாம் முன்னாடி இந்த ஃப்ரிட்ஜ் இல்லாமல் இதில் இருக்க மாட்டேங்குச்சா? ஆனால் பக்கத்துக்குள்ள வச்சுருக்கான். அத்தியாவசிய பொருளை மாற்றி அது மாற்றி விட்டு, அதாவது அது உங்களை வந்து தூண்டுறது. ஏன்னா இந்த இடையில அந்த அதே மாதிரி ஜீரோ ஃபைனான்ஸ்னு ஒன்று அப்படி கொடுப்பான். இந்த மாதிரி எல்லாம் பொருளை கொடுத்து ஒருத்தர் வீட்டில் இன்னைக்கு இல்லாத வீடு இல்லை, அவனே வாண்டடாக கொண்டு வந்து கொடுப்பான். நீ பைசா கொடுக்காட்டா மாதம் மாதம் கட்டுலாம் அப்படியே அந்த மாதிரி காலகட்டங்களில். அப்போ நம்ம அதை பண்ணுவோம். அதை பண்ணும்போது அவன் வந்து யாராவது அந்த வண்டியை அனுப்பிட்டோ லாஜிஸ்டிக் அதெல்லாம் வீட்டில் இருப்பான். நான் இருக்க மாட்டேன். நான் வீட்டில் ரொம்ப குறைவாக இருப்பேன். கம்பெனிக்காரன் கூட இருப்போம். அப்போ கம்பெனிக்காரன் கூட இருக்காங்கன்னா அவங்க ரொம்ப பிடிச்சி போய் அவங்க எனக்கு நிறைய ஆஃபர் கொடுக்காங்க, மற்ற கம்பெனிக்கு இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அந்த காலகட்டம் தான் என்ன ஆகுதுன்னா, ஒரு கம்பெனியில் ஒரே கம்பெனியில் இருக்கிறவன் திறமைசாலி கிடையாது. வேறு வேறு கம்பெனி போனால் தான் அவங்க 1 லட்சங்கிறது 2 லட்சம் கொடுப்பான். அந்த பிபிஎல் ஒரு கம்பெனி இருந்து பார்த்துருப்பீங்க. அங்கே வெறும் 25,000 சம்பளம் வாங்கினவன், அதாவது அப்போ மேனேஜருக்கே 25,000 தான் சம்பளம். அந்த மேனேஜரை இவன் 1 லட்ச ரூபா கொடுத்து எடுத்தான். இந்த பன்னாட்டு கம்பெனி வந்து 1 லட்சம் கொடுத்து எடுப்பான். இப்படி அவ்வளோ பேர் எடுத்தோடனே அந்த கம்பெனி திக்குமுக்க ஆகிடுச்சு. இப்போ அந்த கம்பெனி உங்களுக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. அப்போ அந்த மாதிரி காலகட்டத்தில் இதை நாம் வந்து அந்த கம்பெனிக்காரங்க கூட இருந்தனால அப்போ வேறு வேறு கம்பெனி போகும்போது தான் என்னுடைய உழைப்பு, என்னுடைய அர்ப்பணிப்பு, நான் அவங்களோட பழகிறத பற்றி எனக்கு வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் அப்படியே போய் கதையே ஒரு இதால இருக்கு, ஒரு படையப்பா படம் மாதிரி இருக்கு. ஆனால் எனக்குள்ள பேப்பர் போட்ட பையன் டகால்னு ப்ரொடியூசராக மாறுறான். ஆமாம், அதாவது ஆனால் நம்மகிட்ட வந்து அந்த
ஒரு உழைப்பு மேலே போயிட்டே இருக்கணும். இவ்வளோ தான் இன்னும் லிமிட்டை நான் வைக்கல. ஆனால் எனக்குள்ள அந்த சினிமா இதான முதல்ல இது என்னுடைய காதல் எல்லாமே சினிமா தான் நம்ம செய்யணும் இருந்தோம். அது மட்டும் எனக்கு விடலை. ஏன்னா அதுக்கப்புறம் நான் என்னதெல்லாம் நான் விட்டோன்னு அதெல்லாம் பிடிச்சிட்டேன். இப்போ நான் அதுக்கப்புறம் என்ன ரொம்ப நாள் யோசிச்சிருப்பேன், கல்வி விட்டுட்டுமே அப்படின்னு. அதுக்கப்புறம் நான் 10th எழுதினேன். ஏன்னா டிஸ்கோல் ஃபீல்டு தான் வரேன் 10th. அதுக்கப்புறம் 10th எழுதுறேன், 10th எழுதி 12th எழுதுறேன், 12th எழுதி லா எழுதுறேன். ஓ அதுவும் அது வேற. ஆமாம், இது கூட எதுவும் ஆமாம் எல்லாம். அதாவது என்னென்னா இங்கே படிப்புங்கிறது ஒரு பெரிய தகுதியாக இருக்குது. நான் போய் அதான் நான் இப்படிலாம் சில நேரம் பேசும்போது நான் அவனுக்கு ஈக்குவலாக பேசுவேன், ஹிந்தியும் பேசுவேன். அப்போ அவன் கேட்பான், என்ன நிஜமாவே நீங்கள் அந்த எம்டி வந்து இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன்னு கேட்பான். அந்த அப்போ நான் அது பண்ணும்போது அப்போ என்ன படிச்சிருக்கான்னு கேட்கும்போது எனக்கு அது கொஞ்சம் நம்மளை மற்றவங்க மாதிரி போய் சொல்ல முடியல. அதெல்லாம் நான் வந்து அது ஒரு இதாக இருந்தாலும் சரி அதையும் முடிச்சிடும் அப்படின்ட்டு. ஆமாம், அந்த மாதிரி அந்த டிகிரி வழக்கறிஞரை ஏன் சூஸ் பண்ணீங்க? இல்லை, அது என்னென்னா அதுக்கப்புறம் இடையில இந்த 2009 போர் கட்டம் வந்து இல்லையா, அப்போ அதில் நான் ரொம்ப பாதிக்கப்படுறேன். என்னென்னா அதான் தமிழருங்கிற இது சின்ன வயசுலேயே இருந்தனால அந்த 2009 பாரில் பார்த்திங்கன்னா போர் நடக்குது, பெரிய இக்கட்டாக இருக்குது, போராடுறதுக்கு ஆளில் போராட்டினா நசுக்கப்பட்டுருக்காங்க, இதெல்லாம் பண்ணுறோன்னு. அப்புறம் மாதிரி வழக்கறிஞர்னா படித்து பயப்படுவாங்க அப்படின்னு ஒரு இது இருக்கிறனால சரி அப்போ அதையும் படிப்போம் அப்படின்ட்டு அதை படிக்கிறோம். இப்படியே நம்ம வாழ்க்கை போய் அதனால் நம்ம எங்கேயும் போனாலும் மறுபடியும் சினிமாவுக்கு வந்துடுவேன். சினிமா வரவே இல்லை. அதுக்கப்புறம் நான் சினிமாவுக்கு வந்து சினிமா எடுக்க அசிஸ்டன்ட் டைரக்டர் இல்லை, யாருக்குமே சேரல, யாரும் சேர்க்கல. நம்ம சேர்க்கறதுக்கு அதுக்கப்புறம் நானும் போகிறதுக்கு முடியல. ஏன்னா ஏன் போகலன்னா நம்ம பணம் வந்துட்டு நமக்கு பணம் வந்தாச்சு. ஆமாம், ஆனாலும் படம் வந்துச்சுட்டு நான் நேரடி போய் படம் எடுக்கவே இல்லை, டைரக்ட் பண்ண போகல. ஆனால் உண்மையிலே நீங்கள் இந்த சினிமா வரலாற்றில் யாருமே அப்படி எடுக்க மாட்டாங்க. இயக்குனர் சங்கம் இருக்குல்ல, அங்கே போய் ஒரு நல்ல டைரக்டர் கூடியா அப்படின்னு போய் கேட்டேன். ஆமாம், இதாவது எவனும் செஞ்சுருக்க மாட்டான். போய் கேட்டான்னு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு டைரக்டர் கொடுத்தாங்க. அதை வச்சு இந்த விக்ராந்த் வச்சு ஃபஸ்ட்டு வந்து விக்ராந்த் அந்த அனிரோஸ்ன்னு நான் தான் அறிவுப்படுத்தினேன். அந்த அனிரோசன் இப்போ இன்றைக்கி கொஞ்சம் பெரிய ஹீரோயினாக இருப்பாங்க, தெலுங்குல மலையாளத்துலாம் இருப்பாங்க. அவங்க நான் தான் அறிவுப்படுத்தினேன், அது படம் எடுத்தேன். இல்லை நீங்கள் எங்கேயுமே அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கல. ஓ சரி, அதுக்குள்ளே நீங்கள் படம் தயாரிக்கிறதுக்கு ரெடி ஆகும். ரெடி ஆச்சு. அப்போ சரி அந்த நுணுக்கங்களை உங்களோட இயக்குனர் ஆகிற ஆசை அது இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த அதான் அந்த கட்டம் அந்த தொழில் விட இல்லை, தொழில் முக்கியமானது இல்லையா. 2000 இப்போ தொழில் ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை அங்கே ப்ரூவ் பண்ணிட்டு வந்துடும், அதை விட முடியாது அப்படின்ட்டு அதை தொழிலே வச்சுக்கிறதுனால ஒரு படத்தை எடுத்துகிட்டு அதை தொழில் எல்லாம் எப்படின்னு படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா நாமளே இப்போ வந்து பணம் போட்டு பணம் எடுக்கிறோம். அப்போ அதை அந்த நுணுக்கங்களை கற்றுக்கலாம். அது வந்து எனக்கு அவன் எடுக்கும்போது மற்றவன் என்னை சொல்லி கொடுத்தா ஆகணும் தெரியும்னா அப்புறம் அதே எடுத்தேன். என்ன படம் எடுத்தீங்க? முதல் கனவே, அதான் சொன்னால விக்ராந்த் வச்சு அனிரோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் ஜெய்யை வச்சு அதே நேரம் அதே இடம்னு ஒரு படம் எடுத்தேன். அவர் வந்து இப்படி 2 படம் தயாரித்தேன், டைரக்ஷன் ஆகணும்னா. அதுக்கடுத்தல நான் முதல் படம் பகிரின்னு ஒரு படம் எடுக்கிறேன், பகிர்தில்லை அப்படிங்கிறத அது படம் எடுக்கிறேன். அதுக்கப்புறம் பெட்டிக்கடைன்னு ஒரு படம் எடுக்கிறேன், பெட்டிக்கடை சமுத்திரக்கனி வச்சு. அதுக்கப்புறம் தமிழ் குடிமகன், தமிழ் குடிமகன் அப்புறம் பரமசிவம். தமிழ் குடிமகனை தான் வந்து முதன்மையான இதாக இருந்துச்சு. ஆமாம், அதுக்கப்புறம் இப்படி ஏது போய் இப்போ ஆர்டி வந்து ஒரு 7-8 படம் எடுத்துட்டோம். எல்லாத்துக்கும் வந்து இந்த பன்னாட்டு வணிகம் ஒரு பெரும் பங்கு பெரிய பங்கு இருக்குது. அதில் எனக்கு என்னென்னா இப்போ அது ஒரு அது ஏன் சொல்லணும்னா எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்காது. கிடைச்சா எல்லோரும் பங்கெடுத்துருப்பாங்க. ஏன்னா மற்ற இடத்துல நம்ம இந்தியா லெவலில் கம்பெனி இருக்கும்போது நீங்கள் போனீங்கன்னா வந்த உடனே எனக்கு இதா ஆமாம் உட்கார பையன் அதை பாரு இதை செய் அப்படிப்பாங்க. ஆனால் இந்த கம்பெனி அப்படி இல்லை, அவன் நேரடியாக அவன் எனக்கு டாப்பில் போகிற எனக்கு நீ உங்களுக்கு அது இயற்கையாகவே அந்த சூழல் அமைஞ்சுது. இன்னொன்று நம்ம அந்த அர்ப்பணிப்புக்கு நம்ம தயாராக இருந்தோம். நான் அவன் கேட்குற அவுட்புட்டை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கணும். ஒன்று என்னென்னா அந்த கம்பெனி அந்த அப்படி தான் நாங்கள் ஒரு அந்த கொரியன் கம்பெனி வந்தானா அவன் வேலை தான், வேலை என்ன செஞ்சுருக்கேன் இப்போ வேற என்ன நீங்கள் நல்லா முழு நேரம் வேலை பண்ணீங்களா இல்லை அவங்ககிட்ட பார்ட்னர் மாதிரியான இல்லை சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவாங்க. இப்போ 2 முதலாளி தான் ஊரில் உலகத்தில் இருப்பான். ஒன்று உற்பத்தி முதலாளி, இன்னொன்று அதை கொண்டு போய் சேர்க்குறவன். நம்ம 2 உற்பத்தி முதலாளி நானே கூட வருவேன். இப்போ சர்வீஸ் ப்ரொவைடர் போது நான் வந்து உங்களுடைய அந்த மாதிரி இருந்ததுனால அதை செஞ்சுட்டு இருந்தோம்.
அதனால அவங்களுக்கு எல்லாருக்கும் எனக்கு பிடிச்சதுனால ஓகே. அந்த மாதிரி ஒரு அதுக்கப்புறம் நீங்கள் படம் இயக்க ஆரம்பிச்சதும் நீங்கள் வந்து இது பண்ணல. நீங்கள் ஆமாம் தயாரிப்பாளராக இருந்து அந்த இயக்குனர் பண்ணுறதை பார்த்து ஆமாம் இதுதான் படம் அப்படிங்கிறத கற்றுக்கிட்டீங்க. அப்போ ஆமாம் நிறைய அப்போ மாதிரி அப்புறம் இன்னொன்று பார்த்தோம். நிறைய ஒரு அந்த முதல்ல படம் வந்து நிறைய இயக்காமலே நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஐயா மணிரத்னத்தை எடுத்துக்கலாம். அவர் யார்கிட்ட உதவி இயக்குனராக இல்லை. உதவி இயக்குனராக இல்லைங்கிறத விட நிறைய பெரிய டைரக்டர்கிட்ட உதவி இயக்குனராக போய் ரிஜெக்ட் பண்ண மனிதரான்னு சொல்கிறாங்க சினிமாவில். ஆனால் அவங்க குடும்பம் வந்து சினிமா குடும்பம். அண்ணன் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் அவர் தயாரிப்பாளர் எல்லாம் இருந்தாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் தானே. தயாரிப்பாளர் இருக்காங்க. அது வேணும். அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கும் அப்போ அவங்களாம் ஒரு எனக்கு அந்த ஒரு இது முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு நம்ம அதை பண்ணணும்னு நினச்சி நம்ம. ஆனால் அது நீங்கள் இந்த தமிழ் குடிமகன்லாம் வந்து நல்ல ஒரு கண்டென்ட். தமிழ் சமூகத்துக்கு சில விஷயங்கள் அதில் சில முரண்கள் இருந்தாலும் கூட அதில் வந்து அது பேசப்பட வேண்டியதை போல்டாக அதை துணிச்சலாக பேசப்பட. அதில் நான் என்ன சொல்ல வந்தேன்னா அது வந்து எனக்கு அந்த சென்சார் அதுக்குள்ள கொஞ்சம் எனக்கு அது அந்த என்ன உரிமையை கொடுக்கல. இல்லைன்னா காட்சி நம்ம அதோடைய கதையோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா சாமியுமே இந்த மண்ணில் பிறந்து இறந்தவங்க தான். ஏசு உட்பட. ஆனால் எந்த ஊர்லேயும் மனிதன் இறந்ததுக்கப்புறம் ஒரு சடங்கு செய்வாங்க. அதில் முதன்மையாக சடங்கு செய்கிறது நம்ம தான். அதுலேயும் தமிழர்கள். அந்த சடங்குங்கிற பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு மனிதன் இறந்த உடனே தண்ணி இளநீர் குளிப்பாட்டி, சந்தனத்தை குளிப்பாட்டி, திருநீரை குளிப்பாட்டி, அதுக்கப்புறம் அலங்காரம் பண்ணி வச்சு எல்லாம் பண்ணுறோமா? சரி, இதை சாங்கின்னு சொல்கிறோம். சரி, நம்ம ஊரில் திருவிழாவோ ஒரு விசேஷமாக வரும்போது சாமிக்கு எதை பண்ணுறோம்? இதே தான் பண்ணுறோம். அப்போ நான் அதான் சொன்னேன். அப்போ அது சாமி யாருன்னா இந்த மண்ணில் பிறந்து இறந்தவர். ஆமாம். அப்போ இறந்த போது தான் அந்த சடங்கு முதல்ல எங்கே பண்ணியிருப்பாங்க? இறப்பில் தான் பண்ணியிருப்பான், சுடுகாட்டில் பண்ணியிருப்பான். அப்போ செஞ்சவன் அவன் தானே பெரிய ஆள். அப்போ அவன் தாழ்த்தப்பட்டவனாகவும் இவன் உயர்வனாகவும் இந்த சமூகம் எப்படி பார்க்கலாம்? ரெண்டு ஒன்று அதை உடைக்கிறீங்க. அதே ஆமாம், அதே மாதிரி தான் வரலாறு தான். இவர்களுக்கு இந்த வேத பிராமணர் வர்றதுக்கு முன்னாடி இங்கே பூர்வீக குடிகளாக இருந்த இவர்கள் தான் இங்கே வந்து செய்கிறான். இல்லை அவன் இல்லை, இது என்னன்னா அவன் தான் நூலை போட்டு செய்கிறான். இன்னைக்கு அந்த வலியமாக இருக்குது. நூல் என்ன நினச்சிட்டாங்க இங்கே எல்லாரும் பிராமணர்களுக்கு கிடையாது. இல்லை, உண்மை தான். அது வந்து இந்த திராவிட கூட்டம் வந்து என்ன பண்ணுது, இங்கே உள்ள அடையாளங்கள் எல்லாம் அங்கே தள்ளி விடுது. தள்ளி விட்டு அதாவது குயவர்கள் உட்பட நூல் அணியக்கூடியவங்க தான் பூநூல். ஆமாம், எல்லாரும். அதாவது நூலுங்கிறது ஒரு பட்டம். அது ஒரு தமிழ் காலத்திலே பட்டம், அழகான சொல்லு பட்டம். அந்த பட்டம் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். யாரு? அப்போ நான் வந்து முதன்மையாக இருக்கேன், அரசனாக இருக்கும்போது அரசன் கொடுக்குற பட்டம், அரசன் கொடுக்கப்பட்டு அதை கலட்ட மாட்டான். அது வெறும் நூலாக இருந்தாலும் எனக்கு மன்னன் கொடுத்ததுங்கன்னா அது அவர் அங்கீகாரம். எங்கள் ஊரில் ஆசாரி தான். நான் சின்ன வயசில் இருந்தேன்னா ஆசாரி படத்தை பார்த்துருக்கேன். எங்கள் ஊரில் ஆசாரி போட்டிருப்பாங்க. இப்படிலாம் இருந்த அந்த ஒரு காலகட்டத்தை இவங்க கொண்டு போய் அப்படி தள்ளிட்டாங்க. அது வந்து தள்ளினது திராவிட. ஆமாம், அதாவது பிராமணர்களை எதிர்க்கிறதா சொல்லி இங்கே இருக்கிற அடையாளங்களை எல்லாத்தையுமே இது பண்ணி. அதாவது நான் தெரிஞ்சு ஏதாவது ஒருத்த வேணா இருந்திருப்பான். அதுவும் தமிழ் பிராமணர்கள் அப்படி இல்லை. உடன்கட்டை இருந்து அந்த கட்டை இருந்து இந்த கட்டை அது இங்கே கிடையவே கிடையாது. ஏன்னா அப்படின்னா நம்ம தாத்தா சொல்லியிருப்பான், எங்கேயாவது எழுதி வச்சிருப்பான்ல. ஆமாம், எல்லாம் எழுதியிருப்பான்ல. என் மொழியில் இல்லைங்கிற, அதுவும் என் மொழியில் இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்புறம் அது எப்படி நான் செஞ்சுருப்பேன்? அதுதான் அந்த இடத்துல அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒருத்தர் அது ஈஸியாக சொல்லிட்டாரு. அதாவது சோவியத்து ரஷ்யாலேயோ அங்கேயோ பாதிக்கப்பட்ட அந்த பெண்களை அவங்க எப்படி போகப்படல இதெல்லாம் வச்சுருந்துருக்காங்களோ அதை நூலே அப்படியே எடுத்து ஒருத்தங்க காப்பி அடிச்சு போட்டிருக்கான். அது கடைசியில் என்ன ஆகிப்போச்சு, நம்ம தான் அப்படி இருந்தோம் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2009 அந்த இனப்படுகொலைக்கு பிறகு, தமிழ் இனப்படுகொலைக்கு பிறகு தான் நீங்கள் வந்து முழுமையாக அந்த அரசியல் களத்துக்குள்ள அரசியல் வரலாம். நம்ம அதுக்கு முன்னே யாருமே எனக்கு தெரிஞ்ச அது சொல்லுவாங்களே, ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் எங்கள் ஊரை சுற்றி யாரும் அரசியல்வாதி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் அந்த பார்த்தீங்கன்னா எதாவது பிரச்சனை கூட போராட வர மாட்டாங்க. அப்படி தான். ஏன்னா வேலை சரியாக இருக்கும். இதுக்கு போய் என்ன அரசியலே கிடையாது. அது வந்து என்னை ரொம்ப பாதிச்சிடுச்சு. பாதிச்சுன்னா ஏன் பாதிச்சுன்னா அது யாரும் கேட்கல. ஒரு சம்பவத்தை யாரும் கேட்கலன்னா அப்போ என்னடா சொல்லுவாங்களே, ஸோ அளது கூட அனுமதி இல்லாமல் இந்த மாதிரி யாருமே பேசலை. நம்மக்கிட்ட இங்கே ஊடகம் இருந்தது, இங்கே பத்திரிகை இருந்தது, இங்கே ஒரு அரசு இருந்தது, கட்சிகள் இருந்தது. அரசோட அந்த அரசுகளை கேட்க வேண்டிய கட்சிகள் இருந்தது, யாரும் கேட்கல. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப அது ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்னடா யாருமே இல்லையா அப்படின்ட்டு இது பண்ணும்போது தமிழர்களுக்கான ஒரு அரசியல் வேணும், தமிழனுக்கான அரசியல் இல்லை அப்படின்னும்போது நம்ம அதை உருவாக்குறதுக்கு சில வேலைகளை செஞ்சோம். அதுதான் எனக்கு வந்து முதல்ல அரசியலுக்கு வர்றதுக்கு இதுதான் காரணம். ஏன்னா
இங்கே அப்போ சன் டிவி எல்லாம் இருக்குது, ஆனால் வராது. ராஜ் தொலைக்காட்சி போடனா கேபிளில் தெரியாது. ஆமாம், இல்லை அப்போ அந்த சமயத்தில் மக்கள் தொலைக்காட்சியில் மட்டும்தான் ஒரு இது இருந்துச்சு. ஆமாம், அவங்களையும் வந்து தெரியவிடாம பண்ணிடுவாங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் அட்டுழியமாக பண்ணியிருக்காங்க திமுக ஆட்சியில் இருக்கும்போது. தினத்தந்தி பத்திரிகையில் மட்டும் அவர் அப்பவும் இந்த போர் நடக்கும்போது அந்த வரலாற்று சூடுகள் அந்த இதில் எழுத ஆரம்பித்தாங்க, அதையும் நிறுத்திட்டாங்க. அப்போ என்னடா இப்படி இருக்கணும்போது அப்போ டைம்ஸ் நோவில் மட்டும் அந்த செய்தி வரும், அந்த டெரரிஸ்ட் கில்டு அப்படி தான் வரும். அந்த பாட்டு அதை மட்டும் அந்த கொல்லப்படுறத தான் காட்டுவான். ஆனால் எப்படி கேட்கும்போது அந்த ஒரு வலி தாங்க முடியாமல் அதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமாரோடைய அந்த இறப்பு, அதோடைய அந்த இறப்போட அவர் அந்த முழுக்க கடிதத்தை தமிழ் தேசிய அரசியலுக்குள்ள ஆமாம் அது வரும். அப்போ அந்த கடிதத்தை வந்து முதல்ல நம்ம ஐயா தமிழர் மணியை அவர் குரலில் அதை வாசித்து வெளிநாடாக வெளியிட்டிருப்பார். அது கேட்கும்போது எந்த கொலைகாரனுக்கும் கொலை நடுங்கிடும். ஏன்னா அவ்வளோ பெரிய வாசகத்தை ஒருத்தர் எழுதி வச்சுட்டு அது ஒரு மிகப்பெரிய ஆவணம். அதை இன்னைக்கு எல்லாரும் மறந்துட்டோம். அந்த அவர் தமிழர் மணியை புகழேந்தி தங்கராஜ் இவங்கெல்லாம் அந்த கருத்துரிமைகளை வந்து அந்த ஏன்னா நீரை ஈழ பிரச்சனைன்னு கூட்டம் போட்டால் அனுமதிக்க மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. நம்ம கருத்துரிமை கழகன்ட்டு எல்லாரும் கூப்பிட்டு வச்சு அதில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி திக கம்யூனிஸ்ட்டு யாருக்காக கூப்பிட்டு அப்போ நான் ஈட்டிய பொருளை அந்த அப்படி அந்த கூட்டங்களுக்கு செலவு பண்ணுறேன். புகழேந்தி தங்கராஜிட்ட கேட்டிங்கன்னா தெரியும், அது சொல்லுவேன் அந்த மாதிரி. ஏன்னா அவன் பெரிய பொருள் செலவு பண்ணுறேன் அப்படிலாம் பண்ணி இந்த இது பண்ணணும்னு ஆசைப்பட்டோம். ஒரு காலகட்டம் இதுதான் எனக்கு அரசியலுக்கு, இல்லைன்னா அரசியலுக்கு நம்ம வந்திருக்க மாட்டோம். நேரடியாக சினிமாவில் அப்போவே ஓரளவுக்கு இதாக இருப்பேன். ஏன்னா நான் 3 இடத்துல ட்ராவல் பண்ணுற வேண்டியதாக போச்சு. அதாவது ஒரு சொல்லுவாங்கள்ல ரெட்டை குதிரையில் சவாரி செய்கிறதே கஷ்டம். இது 3வது ஒன்று அரசியல், சினிமா, தொழில். இந்த மாதிரி போய்ட்டு இருக்கும் கொஞ்சம் கஷ்டமாக ஸ்ட்ரகிள் ஆகி இதாகி அதில் நல்லா செஞ்சு வந்து தமிழ் தேசிய அரசியல். ஆமாம், அது பெரிய அது வந்திருக்கணும், பெரியசாக வந்திருக்க வேண்டியது. நாங்கள் அப்படி தான் நாங்கள் பிளான் பண்ணி அதை சீமான் அவர்கள் கூட கொஞ்ச நாள் பயணம் செஞ்சீங்களோ? ஆமாம், அதுதான் அது பெரியதாக பயணம். அந்த கட்சியை ஆரம்பித்த இதில் நம்ம 2009 இருக்கோம் கூட இருக்கு. ஆமாம், எல்லோரும் சேர்ந்து அங்கே ஆரம்பிக்கும் போது 2010 மதுரையில் வரகனூர் சிலையில் ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா அந்த கட்சிக்குன்னு முதல்ல பேப்பர் விளம்பரம் கொடுத்தேன். நான் கட்சிக்குன்னு முதல்ல ஜூனியர் விட நாக்கீரன் அந்த புத்தகங்கள் தமிழக அரசியல் இந்த புத்தகங்கள்லாம் இருக்குல்ல பின்னட்டையில் அப்போமெல்லாம் விளம்பரம் வருது, பெரிய அங்கீகாரம் கட்சிகளுக்கு. அதை நான் கொடுத்தேன். தமிழர்களுக்குன்னு ஒரு அரசியல் இயக்கம் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி பண்ணி அது விடக்கூடாது அப்படின்னு ஒரு பண்ணோம். செஞ்சு போச்சுக்கும்போது கொஞ்சம் வழியாக இருக்குது. இல்லை இப்போ அது வந்து வளர்ச்சியை நோக்கி தானே போயிட்டு இல்லை, இன்னும் வளராது. இல்லை நம்ம நாங்கள் என்ன சொல்லணும்னா தமிழர்களுக்குன்னு கட்சியே இல்லை, தமிழன் தலைவனாக இல்லை. இந்த கட்சி தேவை ஏன் வந்துச்சுன்னா தமிழர்களுக்குன்னு கட்சி கிடையாது. ஏன்னா எந்த கட்சியும் ஏன்னா அப்போ வந்து இருக்கிறது கலைஞர் இருக்காரு. கலைஞர் இருக்கும்போது நம்ம அவங்க தலைமையில் இல்லைன்னு சொல்லிச்சு. ஜெயலலிதாவை வந்து நம்ம அவர் என்ன தான் அவங்க அப்பா தமிழர் பார்ப்பனா சொல்கிறாங்க, ஆனால் அப்போல்லாம் நம்ம வந்து அவங்கள கன்னடம்னு சொல்லி இது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட்டுகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மார்க் கம்யூனிஸ்ட்டில் இருக்க போகிறான் கேரளாக்காரங்க தான் இருப்பாங்க. ஆமாம் ஆமாம், இந்திய கம்யூனிஸ்ட்டில் ஐயா நல்லக்கண்ணு இருந்தாலும் அவர் அமைதியாக இருக்கார். அப்புறம் இவர் தாபாண்டியன் இவங்க பேசுவாங்க. அதனால அவர் தாபாண்டியெல்லாம் ஒரு புத்தகமே போட்டார். மேலே அதிக அழுத்தத்தில் மீறி இல்லை அழுத்தத்தில் இங்கே அப்படி புரிய வைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா அவரெல்லாம் தாபாண்டியன் ஐயா ஒரு புத்தகம் எழுதிட்டார், நான் உலக நேரத்தில் நாடு கேட்குறேன்ட்டு. அதுக்கப்புறம் கடைசியாக அப்புறம் வந்து பேசுனாங்க விவரம் தெரியாமல். ஐயா மகேந்திர மட்டும் தான் இல்லை நமக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் தான் இப்போ இங்கே இருக்கிற இந்த குடிவழி அரசியல் என்னன்னு தெரியாமல் மக்கள் யாரு என்னங்கிறது தெரியாம நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த மாதிரி நேரத்தில் எந்த கட்சி இல்லை. அப்போ ஒரு தமிழன் தலைமை கட்சி பண்றோம். சீமானவர்கள் கூட அப்போ வந்து அந்த கட்சியை இன்னைக்கு அப்போ அந்த ஒத்த சிந்தனையில் வந்தவங்க தான் எல்லாருமே இருக்கிறாங்க. நம்மலாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாள் நான். ஏன்னா நான்லாம் வந்து இதுக்காண்டி தான் சொன்னேன்ல, இவ்வளோ பேப்பர் பத்திரிக்கை டிவி கிவி எல்லாத்தையும் விளம்பரம் கொடுப்பேன். எஃப்எம் கிப்பெல்லாம் அப்படி கொடுப்பேன். அதே மாதிரி ஆர்வம் நமக்குன்னு ஒரு ஆமாம் இல்லை எழுதி அப்படிங்கிறதுனால நம்ம ஒரு கோயம்புத்தூர்லலாம் 3 கூட்டம் பண்ணுறோங்க எல்லாருக்கும் தெரியுமே. அப்போவுமே 10-15 லட்ச ரூபாய் செலவு பண்ணி கூட்டம் போட்டிருப்பேன். இப்போ இல்லை ஏன்னா ஒரு கட்சி வரணும் தமிழனுக்கு இல்லைன்னு ஆட்சி அமைக்கிறோட ஒரு வாய்ப்புள்ள இடத்துல இருக்கிற ஒரு தமிழர் எடப்பாடி. இப்போ உங்களுக்கு தெரியும், திமுக விழுந்துச்சுன்னா திராவிடம் விழுந்துடும். அதிமுக விழுந்த திராவிடம் விழுமா? விழாது. அப்போ நம்ம யாரை வீழ்த்தணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சுதான் அரசியலுக்கு வரோம்.
நம்ம அப்பவுமே அதிமுக ஒரு பொருட்டாக இது பண்ணல. ஏன்னா அதிமுக ஐடியாலஜியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது கிடையாது. கிடையாது. அதாவது எல்லாரும் நம்ம அப்படி நினைச்சுக்கணும். சாதாரண மக்கள் அப்படி நினைக்கல. இப்போ நீங்கள் வந்து சொல்லுங்க, திமுகவுக்குன்னு ஓட்டு பேங்க் இருக்குன்னா தனியாக திமுகவுக்குன்னு ஓட்டு பேங்க்னா ஒன்றுனா கிடையாது. இதெல்லாம் அதிமுக ஓட்டுன்னு எப்பமா சொல்லுவோமா? நீங்கள் பத்திரிகையாளர் யாரும் எழுதிருப்பாங்களா? எழுத மாட்டாங்க. ஆனால் அதிமுகன்னு பொதுவான இந்த மாதிரி எந்த ஓட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அவன் வென்றிருக்கான், அதிகமாக ஆட்சி செஞ்சுருக்காங்க. ஏன்னா சாதாரண மக்களை ரொம்ப நீங்கள் ஏமாத்த. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தாங்க, ஜெயலலிதா பின்னாடி அப்படின்னு. ஆமாம், அந்த எம்ஜிஆர் இல்லைன்னா அண்ணாவே கிடையாதுங்க நான் சொல்லுவேன். ஏன்னா அண்ணா ஆட்சியே கிடையாது. ஆமாம் இருந்திருக்காது. ஏன்னா அது வந்து அண்ணாவே சொல்லியிருக்காரு, தம்பி நீ போயிட்டேன்னா அவ்வளோ பேர் போயிடுவான், நீ பேசிட்டு நீ கடைசியாக பேசும் பாரான். அப்போ அங்கே யார்? ஏன்னா அண்ணாவும் இவங்களையும் சென்னை தாண்டியாச்சுன்னா தெரியாது. இதுதான் எதாவது எம்ஜிஆர் முகம் சினிமாவில் விழுந்த இது. இப்போ காசி ஆனந்தன் என்ன பண்ணுறாரு, நாங்கள் யாரை நடிகராக நினச்சோமோ அவன் தலைவராக வளர்ந்துட்டு போயிட்டான், யாரை தலைவராக நினச்சப்போ அவன் வந்து நடிகர் ஆகிட்டாப்ல அப்படின்னு கலைஞர் எழுதுறாரு. இதை வந்து இவர் அப்போ அவருடைய அண்ணாவோட பேசுகிற ஸ்டைல் இருக்குல்ல, அதை இப்படி மேடையில் பேசினார்ல, இவன் தான் பேசுகிறான்னு சொல்லிட்டு சீமானால என்ன செய் இது நடந்தது. ஆக்சுவலி என்னது இதுக்கு தான் அந்த வழக்கா என்ன தேசிய பாதுகாப்பு சட்டம் இது சொன்னது காசி ஆனந்த அவர் சொன்னது, அவர் எழுதுனது, நேர் பேசுனது. இதுக்கு தான் இவர் மேல வழக்கு தேசிய பாதுகாப்பு சட்டம் வேலூர்ல போட்டது. அது சும்மா காரணம் இல்ல, காரணம் இல்ல ஏதாவது ஒரு காரணம் வேணுங்கிறதுக்காக போட்டுக்கிட்டது இல்ல. அந்த உளவுத்துறையில சொன்ன வார்த்தை அவர் சொன்னது. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ எஸ்எஸ்பி நல்லா பழக்கம். யாருக்கு? சிம்மானுக்கு. இவனு யார் அதை இந்த வார்த்தையை பேச சொன்னது? அதுதான் கலைஞர் கோவம் வந்துடுச்சு அப்படின்னு. அது காசி ஆனந்தம் எழுதுனா வேற அப்படி போயிருக்கோம். நீங்க வந்து பேசுற சுற்றி ஓமை காட்டி பேசுறது இருக்குல்ல, அவர் எப்பவுமே அண்ணன் அண்ணன் அப்படி பேச மாட்டாரு. திராவிடம் தமிழ் தேசிய எழுச்சி இயக்கம் நீங்க அப்படி யோசிக்க வேணாம். என்னென்ன அடுத்தடுத்து இப்போ இந்த அளவுக்கு ஒரு 36 லட்சம் வாக்கு. இந்த வாக்கு யாருக்கு வாக்கு? இப்போ உங்களுக்கு நான் வந்து பொதுவாக சொல்கிறேன், ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ காயம்பட்டது கல்லடிப்பட்டது இந்த கட்சியை தவிர இது இருக்க மாட்டாங்க. அதை தாண்டி இந்த வாக்கு வந்துன்னா யாருக்கும் தெரியாது, எல்லோரும் என்ன நினச்சிட்டு இருக்கானுங்க. ஏன்னா நானே சில அரசியல்வாதிகள் தலைவர்கிட்ட பேசுவேன். அப்போனா எப்பா அவருக்கு சும்மா பேசுகிற சின்ன பசங்க இவனை கைதட்டிட்டு போயிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி பசங்க அப்படின்னா நான் தான் சொல்லுவேன். அப்படி கிடையாது. இது மக்கள்கிட்ட இயல்பாக இது தேவை இருக்குது, இது தேவை இருக்குது. அதனால் அவன் என்ன பண்ணுறான், அதோட தத்துவத்தை தான் பார்த்தான். அதை தலைமை பார்க்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதனால தான் அந்த 36 லட்சம் சொல்லுவேன். ஏன்னா நான் 2016 நாங்குநேரி தொகுதியில் நிற்கிறேன், நாம் தமிழர் சார்பாக நிற்கிறேன். அப்போ நாங்கள் போய் அவர் அண்ணன் பேசுவார். அது இல்லாமல் நம்மளும் அதான உண்மையும் கூட யதார்த்தமாக பொருத்தி பார்த்து அதை போய் சொல்கிறோம். அம்மா இவர் இப்படிம்மா நிறைய இந்த மாதிரி அவருக்கு அண்ணன் சொல்லுவாப்புல, 4-5 பொண்டாட்டி கட்டி வச்ச அண்ணன் அப்படின்னு அண்ணன் சீமன் சொல்லியிருப்பாப்புல. அதை போய் நம்ம அங்கே சொல்கிற மாதிரி சொல்லணுமா? என்னப்பா நீ உங்கள் ஊரில் அவன் ஒன்று இல்லாதவனே 1-2 வச்சுருக்கான், இதெல்லாம் ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறாங்க. சாதாரண மக்களுடைய அந்த மனநிலை வேறு. அதனால் நாம் இப்போ வந்து இந்த இணையதளத்தில் இருக்கிறத வச்சு நம்ம இடம் போட விடாங்கிறது 2026 ஆகும். ஆமாம், என்னென்னா நம்ம வந்து அதை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் தமிழ் தேசத்தை இது பண்ண முடியும், தவிர இல்லைன்னா நீங்கள் காணாமல் போயிடுவோம். நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் கட்டமைக்க முடியாதுங்கிறேன். சீமான் தேர்தல் அரசியலில் வெற்றி பெறணும்னா அதிமுக அணி கூட சேரணும்னு நினைக்கிறேன். சேரணும் இல்லை, நீங்கள் வந்து அதாவது போர்க்களத்தில் தலைவர் தோத்துட்டாரு, தலைவர் கொல்லப்பட்டாரு, எல்லாம் போயிட்டு. ஆனால் தலைவருடைய அந்த தத்துவம் நிற்கதா இல்லையா? அதனால் நம்ம வெற்றி தோல்வி 2வது விஷயம். ஆனால் ஒன்று இந்த தத்துவத்துக்கான தனியாக நின்னாயா அப்படிங்கிறது தான் வேணும். காலங்காலமாக திமுக வந்து நல்ல பேர் வச்சு தன் சாதனைகளை சொல்லி ஒருபோது வென்றது கிடையாது. ஆனால் இவங்க பண்ணுற அட்டூழியம் இருக்கு இல்லையா, எதிர்த்தரப்புடைய பலகீனத்தை பயன்படுத்தி தான் இருப்பாங்க. ஆனால் இதே மாதிரி அந்த அதிமுக ஆள்றதுலாம் பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணுற அட்டூழியத்தில் அவங்க வந்துடுவாங்க. எம்ஜிஆரை கெட்டவன்னு சொன்னால் எவனும் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் ஐயா கலைஞரை கெட்டவன்னு சொன்னால் கண்ணை முடிட்டு ஒத்துப்பான். அப்போ அதுதான் திராவிடம். என்ன திராவிடத்துக்கு நான் சொன்னேன்ல, திராவிடம் எப்படி ஓட்டு பேங்க சேர்த்து வச்சுட்டு தெரியும் இல்லையா? பூச்சாண்டி காட்டி யார் கூட பிஜேபி வந்துடுவான்டா அப்படின்னு ஒரு பூச்சாண்டி கட்டி தான் கட்டமைச்சு வச்சிருக்கு. இப்போ உங்களுடைய திரைப்பயணத்தில் வந்து தயாரிப்பாளர், இயக்குனர், இப்போ நடிகர் அவதாரம் வேற எடுத்திருக்கீங்க. ஆமாம், 3வது படம் இப்போ நடிக்கிறது. முதல் படம் வந்து பரமசன் பாத்திமா. இப்போ அடுத்தது ஆர்டி. இப்போ நடிப்பு பயணம் எப்படி இருக்கு? நடிப்பு பயணம் வந்து அது ரொம்ப கடினமானது.
ஒரு பேப்பர் போடுற பையனுடைய பையனும் ஆமாம் ஆமாம் இங்கே வழி வழி அப்படி நடந்து போயிட்டு இருக்குது. தயாரிப்பாளர் இயக்குனர் நடிகர் நடிகராக இருக்குது. அதாவது வந்து சினிமாங்கிறது ஒரு பெரும் ஆயுதம் தானே. நம்ம அதில் போயிட்டோம்னா ஆனால் நம்ம அதுக்கு என்ன குறும்பை தீட்டிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுக்காண்டி நம்ம தொடர்ந்து நம்ம நடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டோம். சரி. அதுக்கான வாய்ப்புகளும் வந்ததுனால நம்ம அதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா வந்து இந்த தமிழ் தேசிய அரசியல் சார்ந்த படங்கள் தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. இல்லை 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 அதுவும் இல்லாமல் இந்த சினிமாவே ஒட்டுமொத்தமாக ஒரு குடும்பத்தின் பிடியில அது சிக்கனனால நல்ல படங்களும் வந்து வெளியில் தெரியாமல் போயிடுது மக்களும். ஆக்சுவலி சினிமாங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம். என்னென்ன கேட்டிங்கன்னா, நம்ம கோயிலுக்கு போகும்போது நம்ம சாமி நமக்கு எல்லாமே தராது, ஆனால் போயிட்டு வந்து ஒரு திருப்தி வரும். அதே மாதிரி சினிமாவில் போய் நீங்கள் ஒரு 2-3 மணி நேரம் இருந்துட்டீங்களா, வெளியில் ரொம்ப அவ்வளோ மனசுக்கு லேசாக இருக்கும். அதுதான் சினிமா. அத்தனை எந்த படமாக இருந்தாலும் சரி, ஆட்பிலி மாதிரி இருந்தாலும் சரி, ஆக்ஷன் படமாக இருந்தாலும் சரி, காதல் படமாக இருந்தாலும் சரி, எந்த படம் மகிழ்ச்சியாக கொடுக்குது, கண்டிப்பாக கொடுக்கும். சமத்துவத்தையும் கொடுக்குது. திரையரங்கு தான். ஆமாம் ஆமாம். அது அங்கே பார்க்குறதே இல்லையா, யார் பக்கத்தில் இருக்கணும் உங்களுக்கு தெரியாது இல்லை. அப்படி படத்தை பார்த்துட்டு அழகாக வந்து மனுஷன் வாழ்ந்து அழகான ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு வாழ்வியலுக்கான தேவையானதும் கூட. ஆனால் அது என்ன ஆயினா, இந்த சினிமாவில் அரசியல் வந்துச்சு. நீங்கள் சொன்னது தான். இப்போ ஒருத்தர் சில பிடிகள் முன்னாடி ஆண்பாவன்னு ஒரு படம் பார்த்துவீங்க. அதுதான் அந்த படத்தில் அந்த விக்ரமசாமி ஐயாவுடைய ரோல் இருக்கு இல்லையா, அதுதான் எல்லா தேட்டருடைய ஓனர் இருக்காங்க இல்லையா, அவங்க மனநிலை தரணும். ஏன்னா அந்த படத்தை போடாண்டான்னு அவர் முடிவு பண்ணுவார். அப்போ அவர் நல்ல படம் போடுவாருன்ட்டு அவரை போய் மக்கள் வந்து கொண்டாடுவாங்க. அவர் சொல்லுவார், நான் பள்ளிக்கூடம் கட்டினேன் எவனும் வரல, கோயிலை கட்டினேன் எவனும் வரல. அப்படி அது. ஏன்னா நீங்கள் கோயிலை கட்டினா கோயிலில் இந்துக்கு போவாங்க, சர்ச்சை கட்டினா அவன் கிறிஸ்டின் போவான், இங்கே மட்டும் தான் எல்லாரும் வருவான். சாதி சமயம் எல்லாத்தையும் தாண்டி வர மாதிரி அப்படி ஒரு விஷயம் வந்து தேட்டர் இருந்தது. இன்றைக்கி என்னென்னா பொருளாதாரோடைய அந்த ஏற்றத்தாழ்வு எல்லாம் வந்து சதிச்சிச்சு, ஒரு இடத்துல குமிஞ்சிச்சு. அதாவது லாபம் வந்து 10 பேருக்கான 10 பேருக்கு 10 ரூபா வேண்டியது ஒரே இடத்துல குமிய போகுது. ஒரே இடத்துல அதிகாரம் குமிஞ்சா எவ்வளோ ஆபத்தோ அதுதான் இது. இப்போ அப்போ அந்த சினிமா போய் அவங்கள்ட்ட இருக்கனால நல்ல படங்கள் எல்லாம் என்ன முன்னாடிலாம் எல்லா படமுமே 3வது வாரம் தான் ஹிட் ஆகும். படம் நல்லா இருக்கான்ப்பா அது வரைக்கும் தேட்டரில் தூக்க மாட்டாங்க. எந்த படம் விமர்சனம் வர்ற வரைக்கும் ஓடும். இன்னைக்கு விமர்சனமும் உடனே வந்துடும், படமும் உடனே 2வது நாள் வேற வெற்றி விழா கொண்டாடிடுறாங்க. ஆமாம், நான் சொல்கிறேன் உதாரணத்துக்கு பாலா சொல்கிறேன். பாலா மாதிரி ஒரு இயக்குனர்லாம் இன்னைக்கு மாதிரி ஒரு துறை சூழல் இருந்தால் அந்த படம்லாம் அவர் இயக்குனராக ஆயிருக்க முடியாது. ஆமாம், அது எத்தனை தடவை போட்டு தேட்டர்லேருந்து தூக்கிடுவான்ல. தேட்டரில் அதே மாதிரி தான் டி ராஜேந்திரன். இல்லைன்னா நமக்கு டி ராஜேந்திரன் அவ்வளோ பெரிய கலைஞர், அவ்வளோ பெரிய ஒரு திறமைசாலி. அவங்க படம்லாம் அப்படி தான் வந்து எடுத்துருக்கு. இல்லைன்னா அவங்க என்னென்னா எல்லா படமும் எந்த படமுமே எடுத்த உடனே ஹிட் ஆகாது. ஆனால் ஒரு தேட்டரில் வந்து இருக்கணும், பார்க்க. நீங்கள் நல்ல படம்னு உங்களுக்கு காதுக்கு கேட்டு நீங்கள் போகும்போது தேட்டரில் இருந்திருக்கணும். அப்போ இதை யார் முடிவு பண்ணுவா? தேட்டர் ஓனர் முடிவு பண்ணுவான். அதுதான் இருந்தது. ஆனால் இப்போ அப்படியும் இல்லை. நான் இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து தேட்டர் முதல்ல கிடைக்கிறதே வந்து அவன் முடிவு பண்ண. அப்புறம் இன்னொன்று, அன்றைக்கி வந்து இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து ஒரு தேட்டரில் 2 தேட்டர் தான் சிட்டியில். சென்னையில் மட்டும் 4 தேட்டர் போடுவாங்க. மற்ற ஊரில் ஒரு தேட்டரு, கோயம்புத்தூர்லன்னா 1 இல்லை 2 அப்படி தான் இருந்தது போது. அப்போ 100 நாள் ஓடினதுக்கப்புறம் உங்களுடைய வருமானம் வரும். இங்கே எப்படி தெரியுமா, ஒரே வயசில் ஒரு வயசு குழந்தைக்கு அவ்வளோ சாப்பாடு, அவ்வளோ உணவு ஒரு வயசு குழந்தைக்கு ஊட்டிடுறாங்க ஒரே நாள் வளர்கிறதுக்கு. அது ஒரு வளர்ச்சி கிடையாது. இப்போ நீங்கள் எப்படி அதில் இப்போ இன்றைக்கி வந்து இங்கே ஒரு கற்பனையான ஒரு உலகம் தான் இருக்குது. சினிமாங்கிறது கற்பனைங்கிறது இருந்தாலும் அந்த வியாபார கூட்டம் எல்லாமே கற்பனை தான். என்னென்ன சொல்லுவாங்கல்ல, 1000 கோடி போயிடுச்சு 5000 கோடி போயிடுச்சு அப்படின்னு. எப்படிடா எங்கடா போச்சு? அன்றைக்கி பார்த்துருக்கேன் டாப் 10 இந்தியாவுக்கு வரி கட்டுறதில் பார்த்தீங்கன்னா விஜய் ஒரு ஆள் தான் இருக்காப்புல தமிழ் சினிமாவில். அப்போ ரஜினி 5000 கோடி 500 கோடி சம்பளங்கிறாரு, கமல்ஹாசன் 500 கோடி சம்பளங்கிறாரு. அது படத்தோட வியாபாரம் சொல்கிறேன். இப்போ எல்லாம் எங்கே போச்சு? அப்போ இந்த பத்திரிகைகளில் வர்றது எல்லாமே மிகைப்படுத்தப்பட்டு வருது இல்லையான்னு நம்புவாங்கள்லாம் மக்கள். அப்போ அந்த மாதிரி நம்புறதுனால என்ன பண்ணுறான், ஒரு இடம் ஏமாறுவான், 2 இடம் ஏமாறுவான், 3வது டைம் அவன் அந்த சினிமா பார்க்க மாட்டேங்கிறான். சரி, இப்போ சமீபத்தில் பரமசிவம் பாத்திமா அந்த படத்தில் அது ஒரு நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுகிறீங்க, ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சங்கி அடையாளம் வர்றதுக்கு அது ஒரு வாய்ப்பாக போன மாதிரி. ஆமாம், அப்படி பண்ணிட்டாங்க. அது வந்து எனக்கு அது தெரிஞ்சு பண்ணீங்களா எப்படி? இல்லை, நான் நடந்த சம்பவங்களை சொன்னேன். நான் அதில் வந்து எந்த இடத்துலையுமே இது உயர்ந்தது அப்படின்னு சொல்ல மாட்டேன். நான் அது என் மண் அடையாளம், என் மண் அடையாளத்தை நீ குறை சொல்லிட்டு போகாத. ஏன்னா அங்கே வந்து என் கோயில் இருந்தது, அது அறிவியல்னு நான் சொல்ல வந்திருப்பேன்.
அதாவது ஊரில் எல்லா கோயில்கள்லேயும் அரச மரத்தடியில் விநாயகர் இருப்பாப்பில் ஒரு 5 தலை நாகமும் இருக்கும். ஆமாம். அதாவது இடையில வந்து ஒரு கதையை சொல்லியிருப்பான். அந்த அதாவது பகுத்தறிவுங்கிறது நீங்கள் வந்து ஒன்று இல்லைன்ட்டிங்கன்னா அங்கே இருந்தது என்னன்னு பார்த்துருந்தா அதான் பகுத்தறிவு. இவன் என்ன 5 தலை நாகம்னு உலகத்தில் எங்கேயா இருக்கா? நம்ம பார்க்கல, யாருமே பார்க்கல. அறிவியலுக்கு அப்பாற்பட்டு அது கிடையாது. அப்போ அது என்னதுமே யாரோ சிந்திச்சிருந்தான்னா நம்ம மனத்தை விட்டு போயிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். ஏன்னா அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இது ஐம்புலன்களா? ஆமாம், ஐம்புலன்கள் எங்கேருந்து வருது பாருங்க. இந்த இடுப்பில் வந்து இந்த பின்னாடி டிஸ்க்னு சொல்கிறாங்க இல்லையா, அங்கே வால் மாதிரி ஒரு பகுதியில் இருக்கும். ஆமாம், கரெக்டாக. அதுக்கப்புறம் உடம்ப 2 சுற்றும் சுற்றி இந்த முதுகு வலி அப்படி வந்து இங்கே வந்து இங்கே சொல்லிது. அந்த கோயிலில் அந்த சிலை வச்சுருக்கல, அதில் அதுதான். இதில் ஒரு நரம்புடைய செயல்பாடு மாறும்போது சிலவன் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், சிலவன் அழுதுகிட்டே இருப்பான். அந்த கட்டுப்படுத்தக்கூடிய இதெல்லாம் கட்டுப்படுத்து. அதனால தான் ஒரு பொட்டு வைக்கும்போது ஒன்று சாந்த பொட்டுன்னு வச்சான். சாந்த பொட்டு, சாந்து. ஆமாம், நம்ம ஏன் திருநீர் ஓட்டு தான். அதாவது நீருங்கிறதே எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். நீராடி திருநீராடுங்க. திருநீருங்கிறது அதுக்கு மேலே உயர்ந்தது. இப்போ இது எல்லாமே சயின்ஸ். நான் சொல்றேன், மனித சயின்ஸ்னு சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க, அது புரியாது, உங்களுக்கு புரியாது. அதனால நான் அதை சொன்னேன். நான் அதை சொல்லிட்டு நீ என்ன இதை வந்து பெரும் பேய் கோயில்னு சொல்லிட்டு போயிட்டேன். இதுதான் அந்த படத்தை சொன்னாங்க. நான் வேற எங்களுடைய முன்னோர் வழிபாட்டை நீங்க வந்து வழிபாடுங்கிறது அது என்னதுன்னா என் வாழ்வியலுக்கான பாடு. அது வந்து வந்து இல்லை, அது சரிதான். இது உங்களுடைய பார்வையில் சரி. என்னுடைய பார்வையில் ஒருத்தங்க கிறிஸ்துவத்தை தழுவுறதோ இல்லை வேற மதத்தை தழுவுறதோ அவங்களுடைய அதை வந்து மதத்தை போகும்போது நீங்கள் வந்து இப்போ வெளிநாட்டிலேயும் இருக்குது, வெளிநாட்டிலையும் மதம் தழுவுறதெல்லாம் இருக்குது. ஆனால் எவனுமே அவன் தாய் மதத்தை முட்டாள் முன்னோரோட முட்டாள்னு சொல்லிட்டு போக மாட்டான். இங்கே சாத்தான்னு தான். அப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு சுடுமா சுடாதா? அப்படி சொல்லாதுங்கிறான். யார் வேணும் எதை வேணும், அதாவது அந்த காலத்தில் இல்லை. அதனால தான் நம்ம என்னன்னா நிறைய தெய்வங்களை வச்சுருந்தேன். ஏன்னா மனிதன் இருக்குல்ல, அது ஒரு குரங்கு மாதிரி. மனிதங்கிறது குரங்குலேருந்து அது மாறி வந்துங்கிறது அந்த உடல் அமைப்பு கிடையாது. அது சும்மா வச்சிருக்கேன், மனநிலை தான். இல்லை, தாவிக்கிட்டே இருப்போம். அதனால தான் என்னென்னா நிறைய சாமி வச்சான். எதையாவது ஒன்று கும்பிட்டுருவாடா, என்ன அப்போ தான் இல்லைன்னா மனசில் இருக்க மாட்டான், இல்லைன்னா மிருகமாயிருவான். ஒரு அப்படி ஒரு மனநிலைக்கு போயிடுவான். அப்போ எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கும்போது அது அடுத்த கட்டம் ஒன்று இதாகிடுது. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா இது வந்து இப்போ ஜாதகம் அது இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பொருட்டு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சயின்ஸ் இருக்குது. நீ அப்போ அதை வந்து மூட நம்பிக்கைன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நான் என்ன சொன்னேன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு அவநம்பிக்கையும், அதை நான் சொல்ல வந்தது அதில் ஒன்லைன் அந்த படத்தில் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் அப்பப்போ ஒரு அவநம்பிக்கை, எதிர்மறை சிந்தனை வரும். அதை மூடதுக்கு ஒரு நம்பிக்கை வேணுமா இல்லையா? அதை மூடதுக்கு ஒரு நம்பிக்கை வேணும் இல்லை? அதான் மூட நம்பிக்கை. அது வந்து சிலருக்கு இறை நம்பிக்கையாக இருக்குது. இதுதான் அந்த படத்துடைய கதையை சொல்ல வந்தோம். அந்த தான் நம்ம அதான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து கிடையாது. இதுதான் அந்த ஆதரவில் எல்லாம் உருவாக்கி வச்சுட்டு போனேன். மூட நம்பிக்கைக்கு வேற அர்த்தம் கிடையாது. ஒரு மனிதன் வந்துட்டே இருக்கும். இல்லை நான் செத்து போயிடுவான், இல்லைன்னா தீவிரவாதி ஆயிடுவான், இல்லைன்னா கொலகாரன் ஆயிடுவான், இதாகிடுவான். அப்போ அவனை மடை மாற்றணும். என்ன சொல்கிறான், நாங்கள் ஊரில் இருக்கும்போது ரொம்ப சோர்வாக இருப்பேன். என்னடா ஒரு மாதிரியா இருக்கேன், இதாக இருக்கு மச்சான், அப்படி இருக்க. அப்பா சொல்லாரு, சுப்பியா சொன்னால் ஏதோ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப இதாக இருக்காம அப்படின்னு பணத்தை எடுத்துக்கிட்டு திருச்செந்தூர் வர நடந்து போயிட்டு வா, மணலை மாறும். முருகனை போய் நடந்து பார்த்துட்டு வாடுப்பேன். முருகனை ஏன்னா இங்கே போகிறதுக்குள்ளே அவன் சிந்திச்சுட்டே போவான். உடையில எவ்வளோ நடக்கும் சிந்திச்சுட்டே போவான். அவன் சிந்திச்சுட்டே போவான். அங்கே போனோன்னே அதுக்கு இல்லை போகிறதுக்குள்ளே அவன் மனசு லெஸ் ஆயிரும். இவங்க தேவை அந்த டைம் தான். இப்போ இந்த மெய்யல் தான். அதனால வேற என்ன மற்றதெல்லாம் வந்து கடவுள்னு வச்சா விஷயம் கூட ஒரு இதுதான், உங்களுடைய சைக்காலஜி தான் மெய்யல். அப்போ இவன் என்ன இந்து அவன் இந்துன்னு ஒரு பேரை வச்சுட்டான்டா, மற்றது எல்லாமே என்ன வழிபாடு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இந்துன்னு ஒரு அது இந்து எதுக்கு வச்சா என்னன்னு தெரியாது. அது பேர் நம்ம ஏற்றுக்க பிடிக்கலையா விடு, நீ எதை வச்சுட்டு வா, ஆனால் உன் வழிபாடை நீ குறை சொல்கிறாத அப்படிங்கிறது தான் நம்ம இது பண்ணணும். அதுதான் அந்த படம் வேற. அந்த படத்தில் யாரையும் நம்ம குறை சொல்லலை, யாரையும் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சின்ன வயசில் என்னெல்லாம் நடந்ததோ எங்கள் ஊரில், ஏன்னா எங்கள் ஊர் பேரே மாற்றிட்டாங்க, குமாரபுரங்கிறத சந்தோஷபுரம்னு மாற்றிட்டாங்கிறதுலாம் அந்த கதையில் சொல்ல வருவேன். கிறிஸ்தவத்துக்கு மாறினால அப்படி இல்லை, மாற்றுறதுக்காண்டி. ஆமாம், மாறதுனால இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் 4 வீடு தான் இருந்தது, ஒரே ஒரு சர்ச்சு தான் இருந்தது. இன்னைக்கு 5 சர்ச்சு இருக்குது. அப்போ என்னென்னா நீங்கள் வந்து அங்கே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதிகப்படியமாக என்ன பண்ணுவீங்க, கும்பிட்டுட்டு நீங்கள் வெளியே வந்துட்டீங்க. அவர் இப்போ ஒரு ஆள் இருக்கார், ஒரு போதகர் இருக்கார், ஒரு பிச்சைக்காரர் இருக்கார். அவர் இப்போ என்ன பண்ணுவாப்புல,
இன்றைக்கு வரைக்கும் நம்ம இந்த தூத்துக்குடியில் அவர் லாரன்ஸ் மோகன்சி லாரன்ஸ் இருக்கார்ல, அவர் சாத்தான் தான் சொல்கிறாரு. கும்பகோணத்தில் இருக்குது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு. காரணம் என்ன? அது சொல்லாதீங்க அப்படிங்கிறேன். ஏன்னா அது வேறு யாரில் உங்களுடைய மூதாதையர், எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கும் மூதாதையர். நம்ம இப்போ நம்ம என்னென்ன இது பண்ணாலும் நம்மளுடைய அடையாளங்கள் நம்ம உலகத்தில் எங்கேயுமே திடீர்னு வந்ததை வச்சுட்டு நீங்கள் வந்து நம்ம இது நாள் வரைக்கும் வழி வந்து ஏன்னா அப்போ நம்ம முட்டாள், நம்ம வந்து நம்ம மூதாதையர் சொல்லிட்டே இருந்தோம்னா முட்டாள்னா நம்ம என்னைக்கு நாளைக்கு பெரிய இடத்துக்கு போட்டி போடுறது. ஏன்னா உலகத்தை அத்தனையும் கற்றுக் கொடுத்து போயிருக்கோம் அவனுடைய மூதாதையர் கொடுத்துருக்கானா இல்லையா? இவன் இன்னைக்கு வந்து கலீலியோ கண்டுபிடிச்சதும் சரி, அந்த இரும்பு கண்டுபிடிச்சதும் சரி, எல்லாத்தையுமே அவன் உரிமை கொண்டாடி இருக்கான். ஆனால் எல்லாத்தையும் வச்சு அவன் அதை வச்சு வாளோடு விளையாண்டுருக்கிறான். இரும்பு கண்டுபிடிச்சிருக்கான், எல்லாத்துக்கும் சான்று இருக்குது. அப்போ நீ அவனே முட்டாள்னு சொல்லிட்டு போயிட்டுனா அப்போ அது எது அங்கே உனக்கு என்ன, அங்கே நமக்கு என்ன தேவைப்படும்? நம்ம முட்டாள்னு சொல்கிறேன். அதுதானே அந்த கோபம் வந்தது தவிர அது என்னுடைய உறவினர் நடந்ததை, அது நான் நடந்த சம்பவங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அது நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சென்சார் இதில் பிரச்சனைலாம் வந்து இது பண்ணி நிறையா எனக்கு அந்த படத்தில் பெரிய ஒரு பொருளாதார ரீதியாகவும் பெரிய நட்டம். என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து அது எப்போவுமே படத்துக்கு சினிமாவில் நான் நினச்சிக்கிட்டு இருந்தது கூட இவ்வளோ வன்முறை காட்சிக்கும் அடல்ட்ஸ் காட்சிக்கும் மட்டும்தான் அந்த ஏ சர்டிஃபிகேட் கொடுப்பேன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இல்லை, படத்தில் இந்த கதைக்கே எனக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. இவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க மத்திய அரசு இதில் இருக்குது, அங்கே இருக்கலாம் சங்கீதா இருப்பாங்க அப்படி அப்படின்னு. கிடையாது. அந்த படத்துக்கு நியாயப்படி சங்கிகள் வந்து கொண்டாடணும் இல்லை, அப்படி ஒருத்தர் மாதிரி கொண்டாடலையே. ஆனால் எச் ராஜாலாம் பாராட்டினார். இல்லை, எச் ராஜா பாராட்டினார். எதுக்குன்னா நம்ம அந்த படத்தை அவருக்கு போட்டு காட்டினாங்க, அப்போ அவர் பாராட்டினார். அப்போ அவர் சங்கி அவர் கிடைக்கும்னு நினச்சி போட்டு இல்லை, நிறைய பேர் படத்தை பார்த்தாங்கன்னா இல்லை அவர் சங்கின்னு அதுக்காண்டி போகலை. இது வந்து எச் ராஜாவுக்கு போட்டு காட்ட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இல்லை, எச் ராஜாவுக்கு மட்டும் இல்லை, அந்த கஸ்தூரி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு போட்டு காட்டணும். நிறைய பேருக்கு போட்டு காட்டணும். தமிழ் தேசிய சிந்தனையாளருக்கு எல்லாருக்கும் போட்டு காட்டணும். அண்ணா சீமான் போட்டு காட்டினோமே, எல்லாருக்குமே போட்டு காட்டணும். நம்ம அது மாதிரி இதெல்லாம் எச் ராஜாவுக்கு போட்டு காட்டின மாதிரி நீங்கள் கிறிஸ்துவ அமைப்புகள் போட்டு காட்டினீங்களா? கிறிஸ்துவ அமைப்புகளுக்கு நம்ம போட்டு காட்டணும். அதுக்காண்டி கூப்பிட்டுருந்தோம். நமக்கு யாரும் பழக்கம் இல்லை. அண்ணா ஏகலைவன் மூலமாக இந்த ஃபாதர்கிட்டலாம் சொல்லி யார சொல்லுங்கள், பார்க்க சொல்லுங்கள், நடந்ததை தான் சொல்லியிருக்கிறோம். ஏன்னா இங்கே இப்போ நம்ம ஊரில் இருக்கிற கிறிஸ்துவ மத்து மாறினவங்க வேறு கதை வேறு, ஆனால் சென்னையில் சொல்லிட்டு இருக்கவங்க கதை வேறு. சென்னையில் நீ அவனை பார்த்தா தீட்டு, அவனை தெருவுக்குள்ளே விடலை, அதனால் மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அது இல்லை அப்படிங்கிற வாரம். ஏன்னா இப்போ எங்கள் ஊர் சில ஊர்களில், எங்கள் ஊர் பக்கத்துலலாம் வந்து பிராமணன் ஒரு சாதி இருக்கானே தெரியாது, அப்படி ஒரு இதே அங்கே இருக்க மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ ஒரு கிறிஸ்டினாக இருப்பாங்க. அப்போ எதுக்கு நம்ம இது ஒரு அறியாமையில் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிறது அது நிறைய இதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா சாதி கொடுமையால் மாறினாங்க. அன்றைக்கு சாதி பிரிவில் இதுக்குள்ள மேலே அடுக்கில் இருந்ததாக சொல்லப்பட்டவர்களும் கிறிஸ்தவத்துக்கு தள்ளியிருக்காங்க எல்லாரும். ஏன் தள்ளுனா அவன் அந்த வெள்ளைக்காரங்கிட்ட இப்போ பதவி வாங்குறதுக்கு மதம் மாற வேண்டிய இல்லை அதுவும் கிடையாது. வெள்ளைக்காரங்கிட்ட பதவி வாங்குற வெள்ளைக்காரன் அலுவலகம் சென்னையில் மட்டும் தானே வச்சுருந்தேன். சென்னையில் மட்டும் தான். அதில் இங்கே வந்து அது இங்கே அந்த வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்க்குறதுல போட்டி ஏற. இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகங்களோட இங்கே பாருங்க நெல்சன் மாணிக்க முதலியார் ரோடு தான் இருக்குது. ஏன்னா அது நெல்சன்ங்கிறது ஒரு வெள்ளைக்காரன். ஏன் அதில் ஒரு ஐயர் பேர் வரல? ஏன்னா அவர்கிட்ட யார் நெருக்கமாக இருந்திருக்கான்னு வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்த்தது. இங்கே ஒன்றும் இல்லை, தம்பு செட்டி அந்த இது பாரிஸில் போயிருக்கீங்க இல்லையா, அத்தனை தெரு இருக்கா? அதில் பிராமண தெரு இருக்கா? இல்லை. அத்தனை தெரு அன்னைக்கு அந்த தெரு ஏன் உருவாச்சுது? வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்க்குறாங்க அத்தனை பேரும். அந்த தெரு அத்தனை பேருமே வெள்ளைக்காரங்கிட்ட வேலை பார்க்குறது. ஏன்னா பாரிஸுங்கிறது அவங்க உருவாக்குனது டவுனு. அப்படி தான் இருந்தது. இவங்க சொல்கிறது இவங்களுக்கும் அந்த இப்போ வந்து எல்லாருமே சொல்கிறாங்கல்ல, இது ஆந்திரா தெலுங்குக்காரங்க அப்படி எப்படி நாமெல்லாம் திருநெல்வேலி மதுரை அந்த பக்கம் இருந்து இங்கே வந்த ராமநாடு பக்கம் இருந்து வந்தோமோ அதே மாதிரி இங்கேருந்து பக்கம் தான். நெல்லூர், குண்டூர், விஜயவாடா இவங்களுக்கு இங்கேருந்து 300 கிலோமீட்டர் தானே. அப்போ அங்கேருந்து மெட்ராஸ் மாகாணமாக இருக்கும்போது அவங்க எங்கே போவாங்க வேலைக்கு? அவங்க வந்தாங்க. அவங்களுக்குள்ளே ஒரு பிரிவு இருந்தது. அவங்களோடய தான் அந்த பிராமின் வந்தாங்க. தமிழ் பார்ப்பனர் இல்லை, அவங்க வந்தாங்க. இந்த போட்டி எதிர்த்து தவிர தமிழ் பிராமணர்களுக்கு அங்கே எதுவுமே இல்லை. நிறைய சான்று இருக்குது. உதாரணத்துக்கு ஆனந்த விடனில் இருந்தார் ஐயா மதன், அவரே அந்த வந்தார் இருக்காரு. அவருடைய பூர்வீகம் இங்கேருந்து அவரே சொல்லியிருக்காரு. நம்ம வேறு எதுவுமே நம்ம உதாரணத்தை சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அதுதான். அப்போ இன்னும் ஒன்று, அவங்க வந்து தான் கல்வி புத்தாங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா. அப்போ அவங்க இது யாருமே அங்கேருந்து வரும்போது அப்போ அவங்க கல்வியோடு வரல. ஏன் உதாரணம் வரலன்னா அவங்க வந்துருந்து அவங்க தாய்மொழி இங்கேருந்து எங்கேயா எழுதப்பட்டிருக்குமா இருக்காங்க? இங்கே எழுதியிருக்காங்களா யாராவது? இல்லைன்னா இன்றைக்கி வரைக்கும் வீட்டில் வந்து அவங்க வேறு மொழி பேசினாலும் வெளியில் அவங்க அவங்க தாய்மொழி எழுதியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் எழுதியிருப்பாங்கல்ல. ஏன் இல்லை?
அங்கேருந்து வரும்போது யாருமே கல்வி கற்றுட்டு வரல, இங்கே தான்டா கல்வி கொடுத்தோம், தமிழர்கள் கொடுத்தாங்க, நம்ம கொடுத்த கல்வி தாங்கிறதுக்கு உதாரணத்துக்கு வேறு யாரும் இல்லை, அந்த விகடனில் அந்த இது சான்று. ஏன்னா அவங்க ஒரு தெலுங்கில் ஒரு பத்திரிக்கை ஆரம்பிச்சிடக்கூடாது, ஏன்னா அதிகமான பெருமையான இருந்தாங்கன்னு சொன்னாங்கல்ல சென்னையில். இல்லை, காரணம் என்னென்னா அவங்களுக்கு கல்வியை கொடுத்தது தமிழ் தான், தமிழர்கள் தான். நல்லதுண்ணே, சிறப்பு. உங்களுடைய பயணம் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.